Hello, hi, welcome to Porrier and Lab. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Afcat க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோஸ் பார்த்து உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். சோ now let's go to the video. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரீசெண்டா எடுத்த போட்டோ, signature, thumb impression. Female na right thumb impression, male na left thumb impression. இந்த மூணு ஃபைலுமே JPG or JPG ஃபார்மட்ல இருக்கணும். இதோட ஃபைல் சைஸ் பாத்தீங்க அப்படினா 10 to 50 KB தான் இருக்கணும். And 12th total percentage தெரிஞ்சிருக்கணும். Physics Maths ஓட each individual percentage தெரிஞ்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படினா அந்த கிராஜுவேஷனோட total percentageம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ ஃபில் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். Indian Air Force ஓட official website பேஜுக்கான லிங்கை கீழே descriptionல கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் ஓபன் பண்ணா இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல candidate login-ல cycle 1 கொடுத்துக்கோங்க. சோ cycle 1 கொடுத்துட்டு ஓபன் பண்ணீங்க அப்படினா நமக்கு ரெஜிஸ்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நம்மளோட டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து நம்மளோட நேம், ஃாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். சோ அந்த நேம் என்டர் பண்றப்போ ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படினா நம்ம இந்த அப்ளிகேஷன்ல கொடுக்கிற நேமும் நம்மளோட SSLC, HSC மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நேமும் வேற வேறயா இருந்துச்சுனா SSB என்ட்ரி லெவல்லயே வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ அந்த நேம்ஸ் கொடுக்கறப்ப ரொம்பவும் கேர்ஃபுல்லா கரெக்ட்டா அங்க என்ன இருக்கோ அதே அப்படியே கொடுங்க. உங்களோட மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அந்த நேம் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஃாதர்ஸ் நேம்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ல இருக்கும். சோ அதுல என்ன எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வந்து அந்த நேமும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயில் ஐடி, எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படினா அதுக்குன்னு ப்ரொஃபஷனலா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பரும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 கொஷினில் வந்துட்டு ஏதாவது ஒரு கொஷின் செலக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஏதாவது ஃபேவரட் பெட் அப்படிலாம் சூஸ் பண்ணுறோன்னா டாக் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் நான் ஒரு கொஷின் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சரும் கொடுத்துக்கிறேன். அண்ட் அங்கே கொடுத்துருக்க கேப்டிச்சாவை என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சைன் அப் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கட்டமாக இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு மெயில் ஐடி கொடுத்தோம் இல்லையா, அந்த மெயிலுக்கு வந்து அவங்க ஒரு மெயில் பண்ணிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த பாஸ்வேர்டை போட்டு தான் இப்போ நம்ம லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட நார்மல் ஜென்ரல் கேட்டகரியில் வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மெயில் வந்து வந்திருக்கும். எகைன் அங்கே கொடுத்துருக்க கேப்டிச்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா அவங்களாவே வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி. ஸோ நம்ம வந்து இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சஜஸ்ட் பண்ணுற கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் போடணும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்ட்லேயே ஸ்மால் லெட்டரை வந்து கேப்ஸாகவும் கேப்ஸை வந்து ஸ்மால் லெட்டராகவும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எப்போ லாகின் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டு வேணுனாலும் நம்ம அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் கேப்ஸை ஸ்மாலாக போடணும், ஸ்மாலாக கேப்ஸாக போடணும் அப்படின்ற அந்த இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ வேணாலும் இந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம்.
ஒருவேளை நாம் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு போட்டு அதை மறந்துட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வரப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம லாகின் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும், மற்றபடி வேறு எதுலேயும் பார்க்க முடியாது. அதனால் பாஸ்வேர்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அகைன் லாகின் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த மெயில் ஐடியும் புதுசாக ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு இருந்தால் தான் ரிசல்ட் பார்க்க முடியும். கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். 2 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்கும். ஒன்று வந்து ஆஃப்கேட் என்ட்ரி, இன்னொன்று வந்து என்சிசி என்ட்ரி. நாம் வந்து ஆஃப்கேட் என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம எப்படிலாம் வந்துட்டு அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோஸ், சிக்னேச்சர், தம்ப் இதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க கைட்லைனாக. அது டவுன்லோட் வேணுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து 4 கேட்டகரியில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் வந்து நான் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ண எதுவுமே வந்து நான் எடிட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. செகண்டரி மெயில் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம், ப்ராப்ளம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இது வந்து நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதில் என்ன இருக்கோ அதே கொடுங்க. மாற்றி ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா எஸ்எஸ்பி என்ட்ரி லெவலில் நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதையே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிபிஎஸ்எஸ் ஆர் பிஏபிடியில் நீங்கள் அப்பியர் ஆயிருந்தால் பாஸ்னா பாஸ், ஃபெயில்னா ஃபெயில், இல்லைன்னா நாட் அப்பியர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் டிஜிசிஏலேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா எஸ் அதோட டீட்டெயில்ஸ், அண்ட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். ஐஏஎஃப்ல ஆல்ரெடி ஏர்மேன்னா எஸ் இல்லைனா நோ. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இந்த ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். 10+2+ கிராஜுவேஷன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துக்கோங்க. கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் கிராஜுவேட் ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துட்டு குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்ட்ரீம் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. டிசிப்ளின், அதாவது எந்த டிசிப்ளினில் கிராஜுவேட் இருக்குன்றதையும் கொடுத்துக்கோங்க. கோர்ஸ் டியூரேஷன் எத்தனை வருஷம், காலேஜ் நேம், யூனிவர்சிட்டி நேம், நம்மளோட கோர்ஸ் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் இருக்குல்ல. பாஸ்ட் அவுட்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த மந்த்துக்குள்ளே, இந்த வருஷத்தில் இந்த மந்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேட்லாம் கொடுத்துக்கணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், சிஜிபிஏனா சிஜிபிஏல போடக்கூடாது, அந்த பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேண்டிடேட்ஸ்னால் 10ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஜிபிஏவை. நெக்ஸ்ட் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீட்டெயில்ஸ், 12% டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் பர்சன்டேஜ், மேக்ஸ் பர்சன்டேஜ் இண்டிவிஜுவலாக. இது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ட்டு, ஃபில் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இது ஒன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் இதுக்கு முன்னாடி பண்ண எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நமக்கு எது மூலியமாக தெரியும் அப்படின்றதும் கொடுத்துக்கோங்க. வெப்சைட்னா வெப்சைட், இல்லை சோஷியல் மீடியானா சோஷியல் மீடியா, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிளாக இருக்க கோர்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கணும். கிரவுண்டில் டெக்னிக்கல் லெவல் அப்படின்னா இகேடியும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாமுக்கும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்பியில் வந்து இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிருந்தோம் அப்படின்னா எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். கேட்லேயும் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா எஸ் இல்லைனா நோ கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் தான் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். பழைய ஃபோட்டோலாம் எதுவும் வச்சிடாதீங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜே ஆர் ஜேபிஇஜே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஃபைல் ரிசைஸ்க்கெலாம் அடோபி யூஸ் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கு, ஃபீஸிபிளாகவும் இருக்குது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கான லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்னேச்சர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தம்ப் இம்ப்ரெஷன். மேலுக்கு லெஃப்ட் தம்ப், ஃபீமேலுக்கு வந்து ரைட் தம்ப் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ், நம்ம எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறோன்றதுக்கான பிளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டேட் அண்ட் எக்ஸாம் சிட்டி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டேட்டில் வந்து எல்லாமே தமிழ்நாடு தான் சூஸ் பண்ணுறேன். சிட்டி வந்து செலக்ட் பண்ணும்போது நியர்பையில் எந்த சிட்டி இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி பார்த்து கொடுங்க. சிட்டிஸில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரிவ்யூ காட்டியிருப்பாங்க. இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் பேமெண்ட் வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் காமிக்க மாட்டாங்க. பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபைனலாக ஒரு டைம் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஃபைனல் சப்மிஷன் இது. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இமேஜில் தான் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, சைனில் சைன் தான் கொடுத்துருக்கோமா, தம்பில் தம் தான் கொடுத்துருக்கோமான்றதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் எகெயின் அந்த ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் தானாகவே. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு, ஃபைனல் சப்மிஷன் வரைக்கும் கொடுத்தாச்சு.
ஸோ இப்போ வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்கேட் பேமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு கேட்வே சூஸ் பண்ணிக்கலாம். கேட்வே 1 or 2 ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணலாம். இப்போது இதில் மேலே சும்மா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது. இப்போது பே கொடுத்துடலாம். we are processing your request, do not press back button. எப்போவுமே இப்போன்னு இல்லை, எப்போ எந்த பேமெண்ட் பண்ணாலுமே இந்த ரெஃப்ரெஷ் பட்டனோ இல்லை பேக் பட்டனோ வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கொடுத்துட்டு நம்மளோட பேமெண்ட்டை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே அவங்க வந்து 15 days ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க ரீஃபண்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இன்னொரு பேமெண்ட் மேக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.